கேரளாவின் இறைச்சி கழிவுகள் மற்றும் ரசாயன கழிவுகள் கொட்டப்படும் இடமா நெல்லை மாவட்டத்தின் எல்லை மாற்றப்பட்டு வருது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டம் தென்காசி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் கேரள மாநில எல்லைக்கு மிக அருகில் உள்ளன. இந்த வழியாக தினமும் தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கும், கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஆயிரக்கணக்கான சரக்கு வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த வாகனங்களை சோதனை செய்ய தமிழக எல்லையான புலியரையில் காவல்துறை, போக்குவரத்து துறை, வனத்துறை, வணிக வரித்துறை, கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடிகள் உள்ளன. இந்த சோதனை சாவடிகள் அனைத்தும் பெயர் அளவில் மட்டுமே இயங்கி வருகின்றன என்றும் வாகனங்களை முறையாக சோதனையிடுவதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கழிவுகள், மருத்துவ கழிவுகளும் சரி, அந்த மாட்டு இறைச்சி, பன்றிக்கறி, இதுக்குரிய கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சாக்கு பையிலையோ மொத்தமாக கொண்டு வந்து வாகனங்கள் மூலமாக கொண்டு வந்து ரோட்டு ஓரமாகவும் சரி, மற்ற இயற்கை ஏரிகள்லையும் குளங்கள்லையும் கொண்டாந்து தட்டிட்டு போயிடுறாங்க. இதை இதுவரைக்கும் எந்தவித காவல்துறை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்து தடுக்கலை. கேரளாவில் இருந்து ரசாயன மற்றும் மருத்துவ கழிவுகள் போன்றவற்றை ஏற்றிக்கொண்டு வரும் கனரக வாகன ஓட்டிகள் தமிழக எல்லையான எஸ் வளைவு முதல் திருநெல்வேலி புறநகர் வரையிலான நகர்ப்புறங்களை ஒட்டிய சாலைகள் மற்றும் நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டிச் செல்கின்றனர். திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையிலும் கழிவுகள் கொட்டப்படுகின்றன. இந்த குளத்தை ரொம்பி இந்த நீரை நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது அதில் விவசாயத்தில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு சுகாதாரக்கேடு, அதுபோக சொறி சிரங்கு இந்த மாதிரி நோய்கள் வர அதிக வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம மாவட்ட நிர்வாகமும் அதுபோக காவல்துறை இரவு நேரத்தில் அதிக ரோந்து பணியில் ஈடுபடணும். நீர்நிலைகளில் கொட்டப்படும் கழிவுகளால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். தற்போது குளங்களில் தண்ணீர் இல்லாவிட்டாலும் பருவமழை காலங்களில் நீர்நிலைகள் நிரம்பக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்போது நீருடன் கழிவுகள் கலந்து நோய் தொற்று ஏற்படும் விபரீதம் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கொடிய ரொம்ப மோசமான கழிவுகள் வருது. ஊசி கழிவுகள் வருது, மருந்து கழிவுகள் இதெல்லாம் வருது. இதெல்லாம் தடுத்து நிறுத்தினால் ஒழிய தமிழகத்தில் எந்த சுகாதாரமான வாழ்க்கை வாழ முடியும், நோயில்லாத வாழ்வை வாழறதுக்கு வழிவகுக்க முடியும். இல்லை என்றால் அது எவ்வளவுதான் ஊசி மருந்து போட்டு எந்த முகாமும் வைத்து நோய்களை கட்டுப்படுத்தணும்னு நினைத்தாலும் நடக்காது. இந்த பிரச்சனையில் அரசும் மாவட்ட நிர்வாகமும் கடும் நடவடிக்கை எடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான புலியரை சோதனை சாவடிகள் இரவு நேரங்கள் வரக்கூடிய வாகனங்களை தணிக்கை செய்த பின்பே இப்போ தமிழகத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கையாக உள்ளது. தென்காசியிலிருந்து செந்தில், நியூஸ் 18 தமிழ்நாடு.